இந்த ப்ராப்ளம் பாருங்க. A and B invest in a business in the ratio 3:2. If 5% of the total profit goes to charity and A's share is rupees 855, then the total profit is. A மற்றும் B இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபத்தில் 5% தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு ரூபாய் 855 எனில் மொத்தம் லாபம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து நம்ம ஈஸியா வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏஎம்பியும் வந்து 3:2 ரேஷியோல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ அவங்களுடைய ஷேரும் பாத்தீங்கன்னா 3:2 அந்த ரேஷியோல தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஏவோட ஷேர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஏவோட ஷேர் வந்து 855 அப்படின்னா நம்ம 3 ரேஷியோவுக்கு 855 போட்டுக்கலாம். அப்போ மொத்த ஷேர் மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஷேர் அப்படிங்கிறது ஏவோட ப்ராஃபிட் தான். அப்போ மொத்தம் 3 + 2 5. ஸோ மொத்த ப்ராஃபிட் வந்து நம்ம 5 வந்து ஹைக்கு வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 அடிச்சோம்னா 3 6 8 24 5 15 5 × 285 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1425 கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா மொத்த ஷேரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து மொத்த ஷேர் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 5% ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் கோஸ் டு சேரிட்டி. அதாவது மொத்த லாபத்துல 5% தொண்டு நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ என்ன சொல்றது, மிச்சம் இருக்கக்கூடிய 95% தான் ஏஎம்பிக்குமான ஷேர். அப்ப இந்த 3 அப்படிங்கிறது நம்ம 855 ஏவோட ஷேர் போட்டு பண்ணோம்ல, இது வந்து இந்த 5% ப்ராஃபிட் வந்து போனதுக்கு அப்புறமா உள்ள ஷேர். அப்போ பாத்துக்கலாமா, மொத்த ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த ப்ராஃபிட் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. எக்ஸ் இன்ட்டு 95/100. அதாவது இதுல வந்து 5% குறைஞ்ச அமௌண்ட் தான் 1425. இப்போ நம்ம இதை அடிக்கலாம். இதை அடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5க்கு அடிச்சோம் அப்படின்னா ஒரு 5 5 9 5 10 5 40 25 அப்படின்னா 15 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா வந்து நிறைய வந்து டிஎன்பிசில கேட்ட ப்ராப்ளம்ஸ். அது மட்டும் இல்லாம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.